அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் அதிபர் ஒபாமா உரையாற்றினார். அப்போது துப்பாக்கி கலாச்சாரம், ஆரம்ப கல்வியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள், புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குதல் போன்ற பல திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். அமெரிக்க அதிபராக 2ஆம் முறையாக பதவியேற்ற பின் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் இன்று முதன் முறையாக உரையாற்றினார் பராக் ஒபாமா. அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்த போதிலும் பலருக்கு முழு நேர பணி கிடைக்கவில்லை என அப்போது அவர் கூறினார். அமெரிக்க கார்ப்பரேட் நிறுவனங்களின் லாபம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்த போதும் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் கடந்த 10 ஆண்டுகளாக போதிய அளவு உயர்த்தப்படவில்லை என ஒபாமா தெரிவித்தார். மருத்துவ காப்பீட்டுக்காக அமெரிக்க அரசு செய்யும் செலவை மக்களுக்கு பாதிப்பின்றி குறைக்கவும் தமது அரசு திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் ஏழை குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஆரம்ப கல்வியில் உரிய மாற்றங்களை ஏற்படுத்தினால் மட்டுமே எதிர்கால அமெரிக்காவின் முன்னேற்றம் வளமிக்கதாக இருக்கும் எனவும் அதிபர் ஒபாமா தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் விதிமுறைகளுக்கு எதிராக அணு ஆயுத சோதனை நடத்திய வடகொரியாவுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அமெரிக்க அதிபர், இது பிற நாடுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடக்கமாக இருக்கும் என்றார். Already, the Affordable Care Act is helping to slow the growth of healthcare costs. Based on the quality of care that our seniors receive. Promises we cannot keep. But we must keep the promises we've already made.